ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் அதிரடி ஏற்றம் இருக்க போகுது. டெல்லியில் நடந்த சந்திப்பில் முக்கிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th பே கமிஷனோட சேலரி ஹைக் அப்படின்னு பார்க்கும்போது 8வது ஊதியக்குழுவுடன் ஊழியர் அமைப்புகளின் முக்கிய கூட்டம் டில்லியில் நடைபெறுகிறது. இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக சம்பள உயர்வு பற்றிய முக்கிய அப்டேட்டை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 8th பே கமிஷனோட லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCJCM அப்படிங்கிற ஊழியர் தரப்புக்கும் ஆணையத்தின் தலைவருக்கும் இடையே நடைபெற்ற முதற்கட்ட கூட்டத்தின் போது நடந்த விவாதங்கள் ஊழியர்களின் கோரிக்கைகள் தீவிரமாக பரிசீலிக்கப்படுகின்றன என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட கூட்டங்களில் இம்முக்கிய விவரங்கள் குறித்து இன்னும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய NCJCM அப்படிங்கிற ஊழியர் அமைப்பு பார்த்தீங்கன்னா நேரடியாக மத்திய அரசு கிட்ட மீட்டிங் நடத்தி அதில் ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. டைரக்டா டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்ன அப்டேட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஊதிய உயர்வுக்கான நீண்ட காலமாக காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரு நற்செய்தி வந்துள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதிய மாற்றங்கள் குறித்து பணியாற்ற அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட 8வது ஊதிய குழுவின் முதல் கூட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை டில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது ஊழியர்களின் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் படிகள் தொடர்பான முக்கிய விவரங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளன. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அதாவது ஊதிய உயர்வு, அதே மாதிரி பென்ஷனர்ஸுக்கான ஓய்வூதியம், அது மட்டும் இல்லாமல் அதர் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படிகள், இது எல்லாமே முக்கியமாக இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் தேசிய கவுன்சில் கூட்ட ஆலோசனை அமைப்பின் NCJCM ஊழியர் தரப்பு செயலாளர் கோபால் மிஸ்ரா மற்றும் ஊதிய குழுவின் தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதாவது இந்த 8th பே கமிஷனுக்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட தலைவரான ரஞ்சனாய் பிரகாஷ் தேஜாய் அப்படிங்கிறவரும், அதே மாதிரி NCJCM ஊழியர் தரப்பு செயலாளர், அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த செயலாளர் கோபால் மிஸ்ரா அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்ல நேரடியாக சந்திச்சு நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஊழியர்களின் பிரதிநிதிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே பல அம்சங்கள் குறித்து நடக்கும் முதல் முறையான பேச்சுவார்த்தையாக இது அமைகிறது. ஆகையால் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இக்கூட்டங்களின் முடிவுகளின் அடிப்படையிலேயே ஊதிய குழுவின் பரிந்துரைகள் எந்த திசையில் அமையும் என்பது தீர்மானிக்கப்படும் என்று பரவலாக நம்பப்படுகிறது. இக்கூட்டத்தின் போது ஊழியர்களின் தற்போதைய ஊதிய கட்டமைப்பு, அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியங்கள் தொடர்பான விவரங்களை ஊழியர் தரப்பு பிரதிநிதிகளின் முக்கியமான முன்வைத்துள்ளனர். அதாவது இந்த 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் பென்ஷனர்ஸுக்கு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி சம்பளதாரர்களுக்கு என்னென்ன பண்ணணும், அதே மாதிரி அவங்களோட அதர் அலவன்சஸ் இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனில் இந்த ஊழியர் சங்கங்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த முழு செயல்முறையிலும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஸோ இதில் எவ்வளவு சம்பளம் வழங்கலாம் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இதில் கருதப்படுது. ஏனெனில் இதுவே அடிப்படை ஊதியத்தை தீர்மானிக்கிறது. 7வது ஊதிய குழுவின் கீழ் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. இதன் விளைவாக ஊழியர்களின் ஊதியத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது. தற்போது 8வது ஊதிய குழுவின் கீழ் இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3 அல்லது அதற்கு மேலாகவோ உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி 7th பே கமிஷன்ல மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் 2.57 அப்படிங்கிற அடிப்படையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் வழங்கப்பட்டுச்சு. அப்போ ஸ்டார்டிங் சேலரி 18,000 இருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ 8th பே கமிஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3 அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 3.833 வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 69,000 வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையாக வச்சிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். ஸோ வித் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 18,000 என்று வைத்துக்கொள்வோம். பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங் சேலரி 18,000 அப்படின்னு எடுத்துக்குவோம். 7வது ஊதிய குழுவின் கீழ் இந்த தொகை சுமார் 46,000 உயர்ந்தது. புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3 அல்லது அதற்கு மேலாகவோ நிர்ணயிக்கப்பட்டால் அந்த ஊழியரின் ஊதியம் 50,000 அல்லது அதற்கு மேலாக உயர வாய்ப்புள்ளது. இருப்பினும் இவை அனைத்தும் தற்போதைய கணிப்புகளே. இறுதி முடிவு ஊதிய குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே அமையும். அதாவது 7th பே கமிஷன்ல 2.57 நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்போ இது 8th பே கமிஷன்ல 3 இருக்கு, இல்ல அதே 2.57 இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000 வாங்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட பேஸ் சேலரி கிட்டத்தட்ட 45,000 55,000 வரைக்கும் உயர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆனா ஊழியர் அமைப்பு 3.8
3 அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சிருக்காங்க. அதாவது 1 செகண்ட் சொல்கிறேன். இந்த ஊழியர் அமைப்பு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் 3.833 வந்து ஊதிய உயர்வு வழங்கணும். இது ஓய்வூதியம், ஊதியம், அதே மாதிரி எல்லா நிலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேம் 3.83 அப்படிங்கிறத வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக பல மடங்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது உயரக்கூடும். பேஸ் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69,000 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை மத்திய அரசு பொருளாதார சூழலில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இல்லாமல் இந்த சம்பள உயர்வை வந்து வழங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக சேம் 2.57 3 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மினிமம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 1.8 ஃபிட்மென்ட் ஃபேக்டர், மேக்ஸிமம் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஊழியர் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 3.83 வந்து கேட்டிருக்காங்க. இந்த பொருளாதார சூழலில் அது வழங்கினா தான் கரெக்டாக சர்வே பண்ண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தற்போதைய பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு தங்கள் ஊதியம் மற்றும் படிகளில் உரிய மாற்றங்களை செய்வது மிகவும் அவசர தேவை என்று ஊழியர்கள் வலியுறுத்துகின்றனர். மேலும் எந்த ஒரு ஊதிய குழுவின் பரிந்துரைகளிலும் மிக முக்கிய பங்காற்றும் அங்கமான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. ஸோ அதாவது எல்லா ஒரு தருணத்திலையும் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர். இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை பற்றி டீப்பஸ்ட்டாக இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இக்கூட்டத்தின் போது பணியில் இருப்பவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் இடையே சமநிலை பேணும் வகையில் ஓய்வூதியர்களுக்கும் சமமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஊழியர்கள் முன்வைத்தனர். மேலும் ஓய்வூதிய முறையை அதிக வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அதாவது பென்ஷனர்ஸுக்கும் ஈக்குவல்டா, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்குறாங்களோ அதுக்கு ஈக்குவல்டான ஓய்வூதியர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கான உயர்வையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பென்ஷனர்ஸுக்கு ஓப்பன் டீட்டெயில்டாக, அதாவது வெளிப்படைத்தன்மையாக பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வகையில் இந்த 8th பே கமிஷனில் அப்டேட் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா 8th பே கமிஷனில் சம்பளம் கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சம்பளதாரர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.83 வந்து சம்பள உயர்வு கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக 2.5க்கு மேலே வந்து உங்களுக்கான ஊதிய உயர்வு வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியதாரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கேட்டகரி அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஏகப்பட்ட சலுகைகள் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தாங்கன்னா பாருங்கள். இப்போது ஓய்வூதியர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வருது, என்ன பிடித்தம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதே மாதிரி இந்த ஓய்வூதியத்துக்கான டெக்னாலஜி அப்டேட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வர போகிறாங்க. எப்படி அப்படின்னா உங்களுக்கான ஓய்வூதியம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா அடுத்த நிமிடமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்புலேருந்து உங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, ஓய்வூதியம் எவ்வளோ வந்துச்சு, ஃபைனல் பேலன்ஸ் என்ன, எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸை வந்து ஓய்வூதியர்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமேட்டிக்காக மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓய்வூதிய எண்ணை வந்து நீங்கள் வச்சிருக்கும் போது வித்தின் செகண்ட்ஸில் வந்து லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லையோ இல்லை உங்களோட ஃபோன்லேயோ வந்து A to Z பென்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இமீடியட்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரி வெப்சைட்ஸையும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் 8வது ஊதிய குழுவானது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. தற்போதைய கணிப்புகள் உண்மையாகும் பட்சத்தில் வெகு விரைவில் ஊழியர்களின் ஊதியத்தில் கணிசமான உயர்வை காண முடியும். இருப்பினும் இது நடைமுறைக்கு வர வேண்டுமானால் ஆணையத்தின் இறுதி பரிந்துரைகள் வெளியாகும் வரையிலும் அதற்கு அரசின் ஒப்புதல் கிடைக்கும் வரையிலும் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அதாவது இந்த 8th பே கமிஷனோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனது ஜனவரி 2025 உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஆனால் அதுக்கான தலைவர் நியமனம் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு அப்புறம் 11வது மாதம் நவம்பர் 2025 தான் ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே, அதாவது மத்திய அரசு இதுக்கு நிர்ணயிச்ச ஊழியர்கள் அவங்க மட்டுமே ப்ராசஸ் பண்ணாங்க. இப்போதான் இந்த ஊழியர் சங்க அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கை மனுக்கள் இது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட அப்டேட்ஸை வந்து கோரிக்கைகளாக வச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து கோரிக்கை மனுக்களாக மட்டும் இருந்துச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக NCJCM அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த குழு தலைவரிடம், மத்திய அரசு குழு தலைவரிடம் வந்து நேரடியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஊதிய உயர்வு வேண்டும், அதே மாதிரி இவ்வளவு ஓய்வூதியம் வேண்டும், அதே மாதிரி இதர கொடுப்பனவுகள் வந்து இவ்வளவு சதவீதம் வேணும், இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய அப்டேட்டாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே பரிசீலனை செஞ்சு பொருளாதார சூழலில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணுறதா வந்து இந்த மீட்டிங்கோட எண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமைக்கும் இன்னும் ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் வந்து நடக்க போகுது. இன்னும் பிக்கெஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அந்த தேதி கடைசி வரைக்கும் இருந்த இந்த
மனு சமர்ப்பிக்கிறது, அதே மாதிரி வெப்சைட்ல அவங்களுடைய கோரிக்கைகளை வழங்குறது, இது எல்லாத்துக்குமே ஏப்ரல் 30 கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை NCJCM வந்து கோரிக்கையை வச்சிருந்தாங்க, இன்னும் அதிகரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி. இதை ஏற்றுக்கொண்டு மே 31 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் வந்து உங்களுடைய மனுக்கள், அதே மாதிரி வெப்சைட்ல உங்களுடைய கோரிக்கைகளை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் ஒரு மாதம் வந்து உங்களுக்கான கோரிக்கை மனுக்கள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இன்னும் நிறைய டிஸ்கஷன் நடக்க போகுது. அதுல ஏகப்பட்ட கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டு இதோட ஃபைனல் ப்ராசஸ் இன்னும் நிறைய மீட்டிங்ஸ் வந்து நடந்து இன்னும் 15 மாதங்கள்ல சம்பள உயர்வு, ஓய்வூதிய உயர்வு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பொருளாதார சூழல்ல ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட்டா, ஒரு பிக்கெஸ்ட் ரிவிஷனா இந்த சேலரியில அமைய போகுது. இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலவரம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்பந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்.